ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இரண்டாவது கதையான சூர்யாவின் சுப்ரபாரதம் அப்படின்ற கதையிலிருந்து முதல் பகுதியின் தொடர்ச்சி. இன்னொரு பக்கம் இன்னொரு கான்ஸ்டபிள், யாரா அவன் உள்ளேயே பாத்ரூம் போய்கிட்டு தண்ணியை கூட சரியாக ஊற்றாமல் ஏன்டா அப்படி போலீஸ் ஸ்டேஷனை நாரடிக்கிறீங்க, கர்மம், இதை எல்லாத்தையும் கூட நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது என்று இன்னொரு பக்கம் அந்த கான்ஸ்டபிள் சலித்து கொண்டே இருந்த வேளையில் அந்த தம்பதிகள் இருவரும் அழுது கொண்டே மணியை பார்க்க கடிகாரத்தில் 11:45 ஆகியும் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வர்ற மாதிரி தெரியல. அப்புறம் சரியாக 12 மணிக்கு இன்ஸ்பெக்டர் கைலாசம் ஸ்டேஷன் உள்ளே வந்து தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டதும், சார், இவங்க தான் சார், காலையிலேருந்து உங்களை பார்க்கணுன்னு இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உட்கார சொன்னாலும் உட்காரல சார், நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க என்று அந்த கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரிடம் சொல்லிவிட்டு, வாங்க வந்து ஐயா கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க என்று சொன்னார். அவர்கள் இருவரையும் பார்த்த இன்ஸ்பெக்டர், என்னையா, என்ன பிரச்சனை, காலையிலேயே புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து வந்திருக்கீங்க என்று கேட்டார். அவர்கள் இருவரும் பேசுவதற்கு தயங்க மறுபடி இன்ஸ்பெக்டரே, என்ன, நேற்று ராத்திரிலேருந்து உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வரலையா என்று சர்வசாதாரணமாக சொல்லிக்கொண்டே, யோ 103 போய் அந்த பாய் கடைக்கு போ, சூடாக பிரியாணி போட்டு வச்சுருப்பான், பாய் கடையில் நான் சொன்னேன்னு சொல்லி எப்பவும் போல் 2 பாக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வா என்று இன்ஸ்பெக்டர் சொன்னார். மறுபடி இன்ஸ்பெக்டர் அந்த தம்பதிகளை பார்த்து, என்னதையா உங்களுக்கு பிரச்சனை, வாயை திறந்து தான் சொல்லுங்களேன் என்று கோபமாக கேட்டார். அந்த தம்பதிகள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டே, ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது உண்மை தான், எங்கள் பொண்ணு அஸ்வினி நேற்று காலேஜுக்கு போனவ இன்னைக்கு வரைக்கும் இன்னும் வீடு திரும்பலை என்று சொல்லி அழுதார்கள். இங்கே பாருங்க, முதல்ல நீங்கள் 2 பேரும் ஆயிரத்தை நிறுத்துங்க. இந்த பொண்ணுங்களை பெற்றாலே காலம் பூரா அவங்க கஷ்டப்பட்டு அழுவாங்க தான். கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னதெல்லாம் அந்த காலம். இப்போது பொண்ணுங்களை பேத்து அதுங்க கண்டவனோட ஊரை சுற்றி ஒன்று வயிற்றில் குழந்தைய வாங்குவாங்க, இல்லைன்னா எவ்வளோ கூடனா ஓடி போய் குடும்பமானத்தை வாங்குவாங்க. அதுதான் இப்போது இந்த காலம். உங்கள் பொண்ணும் எவன் கூடனா ஓடி தான் போயிருப்பான், கொஞ்ச நாள் கழிச்சு அவளே வயிற்றில் குழந்தையோட, இல்லைன்னா சொல்ல முடியாது, கையிலேயே குழந்தைய எடுத்துகிட்டு வந்தாலும் வருவான். இதுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு என்று பான் பிராக் பிரித்து வாயில் போட்டு அரைக்க ஆரம்பித்தார் இன்ஸ்பெக்டர் கைலாசம். சார், என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, எங்கள் பொண்ணு அஸ்வினி காலேஜுக்கு போய் படிக்கிறவில்லை சார், அந்த காலேஜிலேயே லெக்சராக வேலை செய்கிறான், ரொம்ப தங்கமான பொண்ணு சார், எங்கள் பொண்ணை நாங்கள் அப்படியெல்லாம் வளர்க்கலை, அவளும் அப்படிப்பட்டவ இல்லை, அதனால் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க சார், எங்கள் பொண்ணை நாங்கள் நல்லபடியாக தான் வளர்த்து ஆளாக்கியிருக்கோம் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் கைலாசம் கோபமாக, சும்மா நிறுத்தியா, ஓடி போன பொண்ணுங்களோட அப்பனுங்க எல்லாம் இந்த டைலாக்கை தான் காலங்காலமாக சொல்லிட்டு வரீங்க, எப்போயா நீங்கள்லாம் திருந்த போகிறீங்க, பொண்ணை பெத்தம்மா காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தம்மான்னு இல்லாமல் வேலைக்கு அனுப்பி அவள் சம்பாதிக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டா இப்படி தான் ஓடி போவாளுங்க, பின்ன எனக்கு ஒருத்தன் கூட தனியாக இருக்கணும்னு ஆசை வந்துடுச்சு நான் சொல்லுவாங்க என்று பாக்கை மென்று அங்கேயே பக்கத்தில் துப்ப ஆரம்பித்தார் இன்ஸ்பெக்டர் கைலாசம். என்னங்க இவர் இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாரு என்று அவர் மனைவி அழ ஆரம்பிக்க, பொண்ணை பெற்றுட்டோம் இல்லை,
இதெல்லாம் நம்ம காதில் கேட்டு அனுபவிச்சு தான் ஆகணும். சார், தயவு செஞ்சு எங்கள் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு எங்கள் பொண்ணை தேடி பாருங்கள், அவளை கண்டுபிடிச்சி கொடுங்க சார் என்று எழுதி கொண்டு வந்திருந்த பேப்பரை இன்ஸ்பெக்டரிடம் நீட்டினார். சரி, இப்படி கொடுத்துட்டு போங்க. ஆமாம், உங்கள் பேர் என்ன என்று இன்ஸ்பெக்டர் கைலாசம் கேட்க, ரவிச்சந்திரன் சார், இங்கே தான் பக்கத்தில் உள்ள ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை செய்கிறேன் என்றார். நல்லா தான் செய்கிறப்பா, செக்யூரிட்டி வேலை பார்க்குறது வாட்ச்மேன் வேலை. ஆனால் பொண்ணை வாட்ச் பண்ணாமல் கோட்டை விட்டுட்டேன். நீ தினமும் கம்பெனிக்கு போய் செக்யூரிட்டி வேலை செய்கிறத நிறுத்திட்டு உனக்கு இன்னொரு பொண்ணு இருந்தால் அவளையாவது கண்காணிச்சிக்கிட்டே இரு, அவளையாவது நல்லா வாட்ச் பண்ணு. ஏன்னா இன்னொரு தடவை புருஷனும் பொண்டாட்டியுமா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை தேடி வர வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்க என்று சொல்லி கொண்டே இருந்தார். தம்பதிகள் அப்படியே வேதனைப்பட்டு அழ ஆரம்பித்தார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய சூர்யாவின் சுப்ரபாதம் முதல் பாகம் இன்றுடன் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.